ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க, பொரிக்க, ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். 2026-27 கல்வியாண்டில் இருந்து சிபிஎஸ்இ பள்ளிகளில் 6ஆம் வகுப்பு முதல் மும்மொழி கட்டாயமாக்கப்படும் என்ற மத்திய அரசின் அறிவிப்புக்கு முதல்வர் ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது: தேசிய கல்விக் கொள்கை 2020 சார்ந்து அண்மையில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள சிபிஎஸ்இ பாடத்திட்டம் சாதாரண கல்வி சீர்திருத்தம் அல்ல. அது மொழி திணிப்பை நோக்கிய நன்கு திட்டமிடப்பட்ட கவலைக்குரிய முயற்சியாகும். இந்திய மொழிகளை ஊக்குவிக்கிறோம் என்ற போர்வையில் இந்திக்கு முன்னுரிமை அளிக்கும் செயலை பாஜக தலைமையிலான என்டிஏ அரசு தீவிரமாக முன்னெடுத்து வருகிறது. மும்மொழி கொள்கை என்பது இந்தி பேசாத மாநிலங்களில் இந்தியை விரிவுபடுத்தும் முயற்சியாகும். இந்தி பேசும் மாநிலங்களைச் சேர்ந்த மாணவர்கள் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் அல்லது வங்க, மராத்தி உள்ளிட்ட மொழிகளை கட்டாயமாக படிப்பார்களா? இந்த முரண் வெளிப்படையானது. இதனை ஏற்றுக்கொள்ள முடியாது. கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளில் தமிழை கட்டாயமாக்க முடியவில்லை, போதிய தமிழாசிரியர்களை நியமிக்கவில்லை. ஆனால் இந்திய மொழிகளை ஊக்குவிக்கிறோம் என்று மாநிலங்களுக்கு பாடம் எடுக்க மத்திய அரசு நினைக்கிறது. இந்த திட்டத்தை அமல்படுத்த தகுதி வாய்ந்த ஆசிரியர்கள் எங்கு இருக்கிறார்கள்? இதற்கான நிதி ஆதாரம் எங்குள்ளது? எவ்வித திட்டமிடலும் இல்லாமல் உள்நோக்கம் கொண்ட திட்டமாகவே இது உள்ளது. இந்தி பேசும் மாணவர்களுக்கு கட்டமைப்பு ரீதியான சலுகைகளை அளித்து உயர்கல்வி, வேலை வாய்ப்புகளில் அவர்களுக்கு ஆதாயம் ஏற்படுத்துவதோடு மாநிலங்களுக்கு இடையே ஏற்றத்தாழ்வுகளையே இது உண்டாக்கும். முன்னெப்போதும் இல்லாத வேகத்தில் உலகம் முன்னோக்கி நகர்ந்து வருகிறது. செயற்கை நுண்ணறிவு, அனிமேஷன் உள்ளிட்ட துறைகளில் மாணவர்களின் திறனை மேம்படுத்தி அறிவியல் பார்வையையும் திறனாய்வு சிந்தனையையும் ஊக்குவிக்க வேண்டும். தமிழ்நாடு உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்கள் தொடர்ச்சியாக எழுப்பிய நியாயமான கவலைகளை ஒதுக்கி தள்ளிவிட்டு இந்தியை திணிப்பதில் பாஜக அரசு மும்முரமாக இருக்கிறது. இந்த செயல் கூட்டுறவு, கூட்டாட்சி இயலுக்கு எதிரானது. கோடிக்கணக்கான இந்தியர்களின் மொழி அடையாளங்களை நேரடியாக அவமதிக்கும் செயல். நம் நாட்டின் பன்மைத்துவத்தை தாக்கும் இத்தகைய கொள்கைகளை கடுமையாக எதிர்க்க வேண்டும். பழனிசாமி தலைமையிலான அதிமுகவும் என்டிஏ கூட்டணியும் இந்த திணிப்பை ஏற்றுக்கொள்கிறார்களா? அல்லது நமது மாணவர்களின் எதிர்காலம், அடையாளம் மற்றும் உரிமைகளுக்காக ஒரே ஒரு முறையாவது முதுகெலும்போடு எதிர்ப்பார்களா என அறிக்கையில் ஸ்டாலின் கூறியுள்ளார்.